ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல நம்ம இன்னைக்கு என்ன சிறுகதை பார்க்க போறோம் அப்படின்னா, சிட்டுக்குருவியும் காகமும். ஒரு காட்டுல சிட்டுக்குருவி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அது எப்போதுமே யாரோடையுமே அவ்வளவா பேசி பழகாது. தான் உண்டு தான் வேலை உண்டு என்றுமே இருக்கும். ஒரு நாள் காகம் அந்த சிட்டுக்குருவிகிட்ட கேட்டுச்சு, சிட்டுக்குருவியே நீ என்னோட நண்பனா இருப்பையான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி என்ன சொன்னுச்சு, சரின்னு சொல்லிடுச்சு. இத பார்த்த அந்த சிட்டுக்குருவியோட கூட இருந்த மத்த சிட்டுக்குருவி எல்லாம் என்ன சொன்னுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிட்டுக்குருவியே நீ காகத்தோட நண்பனாக இருக்க ஏன் ஒப்புக்கொண்ட? காகத்தை பத்தி உனக்கு தெரியாது. சூழ்நிலை வரும்போது உன்னை அது தவறாக உபயோகப்படுத்தும். ஏதாச்சும் ஒரு சிக்கல்ல உன்னை மாட்டி விட்டுடும். அதனால நீ அவன் கூட நண்பனா இருக்க மாட்டேன்னு சொல்லிரு அப்படின்னு எல்லா சிட்டுக்குருவியும் சேர்ந்து இந்த சிட்டுக்குருவிக்கு அட்வைஸ் பண்ணுச்சு. ஆனா இந்த சிட்டுக்குருவி அதை கேட்குற மாதிரி தெரியல. ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவியே நாங்க எங்க கூட்டத்தோட வெளியூருக்கு போக போறோம், நீ வரியா அப்படின்னு கேட்டுச்சு இந்த காகம். இதை கேட்டு அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு, சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா அந்த காக கூட்டத்தோட பறந்து போச்சு. அந்த காகங்கள்லாம் எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருந்த ஒரு சோளக்காட்டுக்கு போய் சோளம் சாப்பிட்றதுக்காக சோளத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு எல்லா காகமும். இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுச்சு, சோளமும் சாப்பிடாம அங்க இருந்த ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு இந்த மற்ற காகங்கள் எல்லாம் இந்த சோளத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்துச்சு. இதை பார்த்த அந்த வயல் கொள்ளைக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு பெரிய தடியை எடுத்துட்டு அந்த காகங்கள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினான். அப்போ இந்த மரத்துல இருந்த இந்த சிட்டுக்குருவியை பார்த்து அந்த வயல் கொள்ளைக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த சிட்டுக்குருவியை அடிக்க அந்த தடியை எடுத்துட்டு ஓடி வந்தான். அப்ப அந்த சிட்டுக்குருவி என்ன சொன்னுச்சுன்னா, நான் உங்க கொலையில இருந்த சோளத்தை எதையுமே நான் சாப்பிடல, நான் சும்மா தான் இந்த மரத்துல உட்கார்ந்துருந்தேன், நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொன்னிச்சான். ஆனா அந்த வயல்காரவங்க அதை காதலே வாங்காம அந்த சிட்டுக்குருவியை ஒரே அடி அடிச்சதுல அது மயங்கி கீழே விழுந்துருச்சு. இது அப்பதான் அந்த சிட்டுக்குருவிக்கு ஒன்னு தோணுச்சாம், நம்ம கூட இருந்தவங்க சொன்னதை நம்ம கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே கண்ணை மூடிடுச்சு அது. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வீட்டுல உள்ள குழந்தைகளாகட்டும், நம்ம கூட இருக்க நண்பர்களாகட்டும், யார்கிட்டையுமே ஒரு செயலை நான் செய்ய போறேன்னு கேட்டா குழந்தைகள்கிட்ட அதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லாதீங்க. இதை செஞ்சா இந்த மாதிரி விளைவுகள் நடக்குங்கிற அந்த பின்னாடி வரப்போற அந்த அவுட்புட்டா அவங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இப்ப சின்ன குழந்தைங்க ஒரு விளையாட்டோ மற்ற விஷயமோ செய்ய போறதா இருந்தாங்க அப்படின்னா, இதை பண்ண போறேன்னு சொன்னோடனே பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்க அதை தான் ஃபர்ஸ்ட் போய் பண்ணுவாங்க. அப்ப இது நீ பண்ணினா இந்த மாதிரி விளைவு நம்ம உனக்கு வரும்ப்பா, அதனாலதான் அம்மா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி நடக்க போற விளைவை எடுத்து சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்க கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்ச்.